கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க்கு 4 அதிகாரம் 35 வசனம். அக்கரைக்கு போவோம் வாருங்கள். இந்த ஆசீர்வாதம் மிகுந்த அழைப்பினை ஆண்டவரே தமது அடியார்களுக்கு தருகின்றார். அக்கரைக்கு அடுத்த நிலைக்கு அழைக்கும் ஆண்டவர் நம்முடன் வருவார். அப்படி நாம் முன்னேறுகையில், அடுத்த நிலைக்கு அக்கரைக்கு செல்லுகையில், மக்களின் மத்தியில் மட்டுமல்ல, இயற்கையின் பேரிலும் ஆண்டவர் இயேசு எவ்வளவு அதிகாரமுள்ளவர் என்பதனை நாம் காண முடியும். அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் பயணிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். தமது பிள்ளைகளுக்காக அவர் இயற்கைக்கும் ஆணையிடுவார். அவர் நம்முடன் வருவதால், நம்முடன் இருப்பதால், அலைக்கழிக்கும் அலைகளும் படகினை கவிழ்க்கும் சுழல் காற்றும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அமைதியாகும். இறையாதே, அமைதலாயிரு என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் அங்கு மிகுந்த அமைதி உண்டாகும். நம்மை காக்கும்படிக்கு இயற்கைக்கே ஆணையிடுவார் நம் ஆண்டவர். சீடர்கள் அவரது அதிகாரத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். நமது அடுத்த நிலை, அடுத்த தீர்மானங்கள், அர்ப்பணிப்புகள் இவற்றின் செயல்பாட்டிற்கு மாறாய், எதிராய் பிசாசினால், சத்ருவினால் ஏற்படுத்தப்படும் எவ்விதமான சுழல் காற்றும் அலைகளும் கூட அமிழ்த்து போடும் அளவிற்கு நம்மை அமுக்கினாலும் தேவன் அவைகளின் மீது தம்முடைய ஆற்றல் மிகுந்த அதிகாரத்தினால் செயல்பட்டு அவைகளை ஒன்றுமில்லாமல் செய்வார். ஆச்சரியமான இந்த அற்புத வழிநடத்துதலினால் தாயின் மடியில் தஞ்சமாய் படுத்திருக்கும் குழந்தையைப் போல அமைதியாய் அவரது மடியிலே நாம் அமர்ந்து சாய்ந்து தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவர் நம்மை அடுத்த நிலைக்கு, புதிய வழிக்கு, புதிய தீர்மானங்களுக்கு நம்மை அழைத்து செல்வார். அதில் எவ்வித தடைகள் வந்தாலும் தேவன் அதனை அழித்து போட, அதனை ஒன்றுமில்லாமல் செய்ய வல்லவர் என்பதனை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே கடவுளுடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பயணிக்கின்ற இந்த பாதையில் நீர் எங்களுக்கு காட்டின வழியில் நாங்கள் கடந்து செல்லும் பொழுது, புதிய தீர்மானங்களுக்கும் புதிய வழிகளுக்கும் கடந்து செல்லும் பொழுது தேவன் தாமே எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த காரியங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது வருகிற தடைகள், போராட்டங்களை அழித்து போட நீர் வல்லவர் என்பதனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட உம்முடைய கிருபையையும் உம்முடைய வல்லமையும் பெற்றுக்கொள்ள, தன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, கிருபைகளை பெற்றுக்கொள்ள இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கும்படியாய் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.